Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சுகமாக இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் வர்சஸ் ஃபிசிக்கல் நியூட்ரிஷனில் எந்த மித்தை பிரேக் பண்ணி ஆண்டவருக்குள்ள ஸ்பிரிச்சுவலையும் சரி ஃபிசிக்கல் நியூட்ரிஷன் வைஸும் சரி அதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா. ஸோ கமிங் டு ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன், த ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மித் என்ன அப்படின்னா, இப்போ வந்து some people, not everyone, sorry, some say that Jesus Christ came only for a set of people, not for everyone. But the thing is என்ன அப்படின்னா, இப்படி ஒரு மித் சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்வர்ட் எது, ஆர் பைபிள், த வேர்ட் ஆஃப் காட் இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம தேறினவர்களா, வி மஸ்ட் பி கிரவுண்டட் அண்ட் ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் லார்ட். ஓகேவா, எவ்ரிடே இட் இஸ் அ ப்ராக்டிஸ். ஸோ நம்ம கற்றுக்கொண்டே இருக்கோம். இதில் நம்ம தேறினவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம இந்த மாதிரி மித்தெல்லாம் வரும்போது வி கேன் ஃபைட் பேக் வித் ஹிஸ் வேர்ட். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு அன்பிலீவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தப்பான மித்தெல்லாம் சொல்லும்பொழுது ஹவு தே வில் திங்க், ஓகே அப்போ ஜீசஸ் எனக்கு கிடையாதா, அவர் என்னால் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாதா, அவர் எனக்கு தெய்வமாக இருக்க மாட்டாரா அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஹவு தே வில் ஃபீல். அப்போ அந்த நேரத்தில் தான் we need to step inside that field as a warrior of Christ, as a daughter of and son of the Lord. அப்படி நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும், இல்லைப்பா வார்த்தை அப்படி சொல்லலை, வேதம் இப்படி சொல்லலை, அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது we need to turn our Bibles to John chapter 1 verse 29. என்னன்னு வாசிக்கலாமா. John chapter 1 verse 29. The next day, John saw Jesus coming toward him and said, "Behold, the Lamb of God who takes away the sin of the world." Who takes away the sin of the world. தமிழ்ல வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஸோ என்ன சொல்றாங்க, உலகத்தோட பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா. எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளோட இதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. சரிங்களா. ஸோ எப்படி ஆதாமில் ஆரம்பித்து உலகத்தில் பிறக்க கடைசியாக ஒரு குட்டி பாப்பா பிறக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்காகவும் தான் நம்மளோட இயேசு கிறிஸ்து அவரோட விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்திருக்காங்க. ஆனால் ஒன்றே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை நம்ம என்றைக்குமே கிராண்டடாக எடுத்துக்கூடாது. ஓகேவா. ஸோ ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷனில் நம்ம இந்த மெத்தை பிரேக் பண்ணி வேர்ட் பேஸ்டாக அதோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபிசிக்கல் நியூட்ரிஷன் வைஸ், நவ் தே சே தட் ஆல் தி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் பேட் ஃபார் தி ஹெல்த். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிடாதீங்க, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா டிசீஸ் வரும், கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா வந்து நீங்கள் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியாது, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அது இதுன்னு எக்கச்சக்க வீடியோஸ் போய்கிட்டே இருக்குது அண்ட் வாட் நாட். பட் யூ நோ வாட், கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைன்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸில் தான் சத்தே கொடுத்துருக்காரு. இப்போ டக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிள்ளை மயக்கம் அடித்து கீழே விழுது, உடனே நம்ம அம்மா அப்பா என்ன கொடுப்பாங்க, தண்ணியில் சர்க்கரை உப்பு போட்டு டக்குன்னு கொடுப்பாங்க, எலக்ட்ரோலைட்ஸும் போகும். சுகர் இஸ் வாட், இட் இஸ் அ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட், டக்குன்னு நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டு அப்சர்வ் ஆகும். அது விட்டுருங்க, அது ஒரு கான்செப்ட். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட்லன்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப் எனர்ஜியே இருக்காது. நீங்கள் கார்ப்ஸே சாப்பிட்டு நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோட்டீன் இருக்கே, ஃபேட் இருக்கே, நான் அது சாப்பிட்டேன் அப்படின்னா நம்ம பாடி வந்து கார்ப்ஸ்லேருந்து தான் எனர்ஜி வரும். கார்ப்ஸே இல்லை சாப்பிட்லன்னா நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீனுக்கு போகும், ப்ரோட்டீன்லேருந்து எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு அப்படின்னா ஃபேட்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கும். இப்படி எல்லாமே போச்சுன்னா நம்ம வந்து லிட்ரலி ஒரு மால்நரிஷ்ட் ஆயிரும், நம்ம பாடியில் எதுவுமே இருக்காது. அண்ட் தென் தட் வில் லீட் டு மெனி டிசீசஸ். யூ நீட் டு நோ, அண்டர்ஸ்டாண்ட் அ பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் கெடுதி கிடையாது. தேர் ஆர் சம் பேட் கார்போஹைட்ரேட்ஸ் பட் தேர் ஆர் ஆல்சோ மெனி குட் கார்போஹைட்ரேட்ஸ். அது என்னென்ன அப்படின்னா அது பேர் தான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அது பேர் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா, இப்போ யூஸ்வலி நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு இட்லியோ தோசையோ கொடுக்கும்பொழுது ஈஸியாக அதை டைஜஸ்ட் ஆகிடும், ஈஸியாக பிரேக் டவுன் ஆகி நம்ம பாடியில் டைஜஸ்ட் ஆகும். இதுவே நம்ம அம்மா நம்மளுக்கு வந்து சாமையில் செஞ்ச ஒரு கிச்சடியோ இல்லை ராகியில் செஞ்ச எனி டிஷ்ஷஸ் அவுட் ஆஃப் மில்லட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை வெஜிடபிள்ஸில் நிறைய வெஜிடபிள் வச்சு ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், யூ won't be able to go and hawk for the food. ஏன்னா அதில் தான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட டெக்னிக்கல் டேர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
டிலேட் கேஸ்ட்ரிக் எம்டியிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரேக் டவுன் ஆகும், பட் அட் த சேம் டைம் வில் ஆல்சோ கெட் எனர்ஜி. ஸோ இப்படி இருக்கும்போது வி won't go and hawk for எவ்ரி ஃபுட். நைட்டில் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன், காலையில் எனக்கு அடுத்து உடனே 1 hour பசிக்கு நான் திரும்ப சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஹாக் பண்ண மாட்டோம். அதனால தான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரிஃபர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இனிமேல் யாராவது வந்து கார்போஹைட்ரேட்ஸே தொடாத, நீ தொட்டுட்டா அவ்வளோ அப்படின்னு சொன்னால், யூ நீட் டு டெல் them not all carbs are bad, there are some good carbohydrates and its name is complex carbohydrates. சரிங்களா? ஸோ இன்றைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷனில் இந்த இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நம்ம ஜபிக்கலாமா? அப்பா, அன்பின் ஆவியான தெய்வமே, அப்பா இன்றைக்கு ஏசப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட ஏசப்பா இந்த உண்மைக்காக நன்றி ஏசப்பா. இந்த மாதிரி உலகத்தில் எவ்வளோ பொய்கள் இருக்கு ஏசப்பா. Lord, help us to, overcome all these lies through the word of the Lord, Isappa, not by any strength of man or knowledge of any man or anything, Lord, but by your word, with your strength, Jesus. You help us, Lord. அப்பா, அதே போல கர்த்தாவே ஃபிசிக்கலாகவும் ஏசப்பா உமக்குள்ளாக நாங்கள் இன்னும் தேறினவர்களாக மாற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்லேருந்து, உமக்கு பிரியமில்லாத ஏசப்பா சுபாவங்கள்லேருந்து அதெல்லாம் எங்களை விட்டு போக help us to, be grounded and rooted in your word, Lord, so that we can, be a living gospel to each and everyone out there, Jesus. In Jesus' mighty name we pray. Amen. Amen. God bless you. Have a great day.